Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஸ்நாக் ஐட்டம்ங்க. சுவையான உளுந்து வடை மொறுமொறுன்னு எப்படி வீட்லயே செய்யலாம் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 200 கிராம், 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு இருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி தழை கொஞ்சம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பை தண்ணி விடாம நல்லா கெட்டியா அரைச்சிக்கணும். தேவைப்பட்ட தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஒரு தண்ணியில இந்த உளுத்தம்பருப்பு எப்படி அரைச்ச பேஸ்ட்டை போட்டோம்னா அது அப்படியே இது மாதிரி மிதக்கணும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கணும். தண்ணி விடாம அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதுல உப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சமா, பச்சை மிளகாய் கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தாங்க, வேணாம்னா போட வேணாம். இஞ்சி கொஞ்சம் பேர் துருவிக்குவாங்க. நான் இஞ்சி சேர்த்துக்கல. தேவைப்பட்டா நீங்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க. இப்போ இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி உருண்டையா பண்ணி உங்க வீட்டில் ஒரு டீ ஸ்ட்ரெயினர் இருக்கும் இல்லையா, அது இது மேலே வச்சு நடுவில் இது மாதிரி ஹோல் போட்டு எண்ணெயில் இப்படி போட்டுடலாம். இது மாதிரி ஒவ்வொரு வடையும் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம இன்ஸ்டண்டா அந்த வடை மேக்கர்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இது ஒரு டிப் தாங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஈஸியா வந்துடும். நிறைய வடை சீக்கிரமா போட்டு எடுத்துடலாம். நம்ம கையில போடுறப்போ ஷேப் சரியா வராது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பண்றப்போ ஷேப்பும் அழகா வரும், ஈஸியா வேலையும் முடிஞ்சிடும். எனக்கு இந்த டிப்ஸ் கூட பெரிய ஹோட்டல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தவங்க சொல்லி கொடுத்தது தாங்க. இப்போ வடை நல்லா ஒரு பக்கம் வெந்திருக்கு, திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இது கூட எதுவுமே அரிசி மாவு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாங்க. இந்த உளுத்தம்பருப்பை மட்டும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா அரிசி மாவு தேவைப்படாது. இதுவே நல்லா மொறுமொறுன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் போட்டு எடுத்துடலாம். இன்னொரு வாட்டி போட்டு கட்டுறேன் பாருங்க. இப்போ சுவையான மெது வடை ரெடிங்க. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பா வந்திருக்குன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.